அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த வீடியோவில் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய கரெக்டான ப்ரொனவுன்சேஷன் தான் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். அதாவது கரெக்டான உச்சரிப்பு தான் பார்க்க போகிறோம். நம்ம ஹிஃப்லு சூராவுடைய பாடங்கள் தொடர்ச்சியாக அடுத்த பாடம் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? பாடம் 1 போன வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் நம்ம இனிமேல் இந்த பாடம் தான் பார்க்க போகிறோம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. நான் தஸ்மியா சொல்லி கொடுக்கும் போதே சொல்லியிருப்பேன். ஐனு ஹாலாம் நல்லா கரெக்டான ப்ரொனவுன்சேஷனில் கொண்டு வரணும், மஹ்ரஜில் கொண்டு வரணும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய மஹ்ரஜ் மாறிச்சு அப்படின்னா பொருள் சிதைவு ஏற்படும். அதனால் அதை நம்ம செய்யக்கூடாது இன்ஷா அல்லாஹ். இப்போ ஒவ்வொரு சூறாவையும் நம்ம மனனம் பண்ணுறதுக்கு முன்னாடி சூறாவுடைய நேமை நம்ம கட்டாயம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ சூரத்துல் ஃபாத்திஹா முதல் ஆயத்து பாருங்க. அல்ஹம்துலில்லாஹி ரொப்பில் ஆலமீன். அல்ஹம்து லில்லாஹி. அல்ஹம்துல்லா இந்த ஹா நல்ல தெளிவாக வரணும். லில்லாஹில ஹீ கரெக்டாக வரணும். இந்த 2 லெட்டரை நம்ம மாற்றி ஊதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொப்பில் ஆலமீன் ஐன். ஏன்னா நம்ம மஹ்ரஜில் தவறு செஞ்சால் பொருளில் மாற்றம் வரும். ஏன்னா அல்ஹம்துன்றது அனைத்து புகழும் அல்லாஹுவிற்கே. அப்போ இந்த இடத்துல நீங்கள் இந்த ஹா சொல்கிறது பதிலாக அல்ஹம்து ஹம்து அப்படின்னு லைட்டாக சொன்னீங்கன்னா அப்போ மீனிங்கில் மாற்றம் வரும். அல்ஹம்துலில்லாஹி ரொப்பில் ஆலமீன். நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம். நூரானி காய்தால ஃபத்தஹு வந்த லெட்டரை ஜபர் வந்த லெட்டரை சுக்கூன் வச்சு நிறுத்தணும். மீன். ஸோ அல்ஹம்துலில்லாஹி ரொப்பில் ஆலமீன். அர்-ரஹ்மானிர் ரஹீம். இதில் இந்த ஹா மாற்றக்கூடாது. இதை நான் ஏன் சில எழுத்துக்கள் மட்டும் அண்டர்லைன் பண்ணிட்டு போகிறேன்னா, ஒரு ஆயத்தில் உங்களுக்கு எதெல்லாம் கடினமாக இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன் அப்படின்னா அர்-ரஹ்மானில் ராவை மாற்ற போகிறதில்ல. மீம் நூன் எல்லாமே இலகுவான எழுத்துக்கள் தான். நான் மஹ்ரஜ் சொல்லி கொடுக்கும் போதே சொல்லியிருப்பேன். அதனால தான் நான் சில எழுத்துக்கள் அண்டர்லைன் பண்ணுறல. இந்த எழுத்துக்களை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அந்த மஹ்ரஜுகள் பிறப்பிடம் கரெக்டாக வருதான்னு பாருங்கள். அர்-ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இதில் நீங்கள் தவறு பண்ணக்கூடிய வாய்ப்பு வர்றது கம்மி தான். மாலிகி யௌமித்தீன். இய்யாக்க. இதில் நீங்கள் தவறு பண்ணலாம். ஏன்னா யா ஷத்து பெற்றிருக்கு. தஷ்தீது பெற்ற எழுத்து எப்பயுமே இரட்டிப்பாகவும் அழுத்தியும் உச்சரிக்க வேண்டும். ஏன்னா அங்கே 2 லெட்டர் இருக்குது. இய்யாக்க. இய்யாக்க நஅபுது. ஐன் நல்லா வரணும். இய்யாக்க நஅபுது வ இய்யாக்க நஸ்தஈன். இதில் இந்த 4வது ஆயத்தில் நீங்கள் தவறு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எதில் வரும்? யா ஐன் ஐன் இது எல்லாத்துலேயுமே தவறு பண்ணக்கூடிய வாய்ப்பு வரும். அடுத்தது தீனஸ் ஹா. தொண்டையுடைய அடிபாகத்துலேருந்து வரக்கூடியது. இது நம்ம அப்படி தான் வரணும். தீனஸ் சாது சீன் இல்லை. முன்னாடியே நம்ம ஷார்ட்ஸில் பார்த்துருப்போம். சீன் சாது இதெல்லாம் ஒரே மாதிரி ஓதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ட்டு. தீனா சிரோத்வல் த்வல் முஸ்தகீம் காஃப். முஸ்தகீம் ஃபத்தஹ் வந்த லெட்டரை சுக்கூன் வச்சு நிறுத்தணும். தீனா சிரோத்வல் முஸ்தகீம். சிரோத்வல் ஸ்வி சாது ஜேர் ஸ்வி. சிரோத்வல் ரா வல்லினமாக படிக்க வேண்டும். ரா இங்கே ஃபத்தஹ் வந்திருக்கு, ஜபர் வந்திருக்கனால வல்லினமாக படிக்கணும். சிரோத்வல்லதீன அன்அம்த அலைஹிம். அன்அம்த ஆ ஆ ஆ ஆ. இது ஆ இது ஆ. அன்அம்த அலைஹிம் ஆ ஐன். غيرில் غيرில் மக்தூபி மக்தூபி غين மக்தூபி லாது.
மக்தூபி அலைஹிம் ஐன் அலைஹிம் ஹிம் வலவ் வ லவ் லா இது வந்து லா இது லாது வரணும் ல லா ஓகேவா வலவீன் சில பேர் இதை எப்படி சொல்லுவாங்கன்னா தாலின் தாது சொல்லுவாங்களா அந்த சவுண்டில் சொல்லுவாங்க அப்படி சொல்லக்கூடாது வலவீன் நான் இந்த சூறா இப்போ இதில் நான் சொல்லி கொடுக்கும் போது உங்களுக்கு எதெல்லாம் அதிகபட்சம் உங்களுக்கு தவறு வருமோ அதை தான் நான் சுட்டி காட்டியிருக்கேன் ஆனாலும் நம்ம வந்து முஸ்தாலியாவுடைய எழுத்துக்கள் முஸ்தாஃபிலாவுடைய எழுத்துக்கள் வல்லின மெலின எழுத்துக்கள் நம்ம வந்து பார்த்து படிக்கணும் ராவை வந்து வல்லினமாக படிக்கிறதெல்லாம் படிக்கணும் மஹ்ரஜு கரெக்டாக கொண்டு வரணும் இன்ஷா அல்லாஹ் இப்போ நான் முழுமையாக இந்த இதை நான் ஓதி காட்டுறேன் நான் இப்போ அண்டர்லைன் பண்ணியிருக்கிறதெல்லாம் உங்களுக்கு மஹ்ரஜு கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள் இன்ஷா அல்லாஹ் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين நான் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பொறுமையாக சொல்ல முடியுமோ அவ்வளோ பொறுமையாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு ஏன்னா முதல்ல நீங்கள் வந்து தஜ்வீதையும் மஹ்ரஜையும் கரெக்ட் பண்ணுங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு கவலை இருக்கும் என்ன கவலை இருக்கும் எனக்கு வந்து எல்லாரும் அழகா குரான் ஓதுறாங்க எனக்கு அந்த மாதிரி ஓத வரல அப்படின்னு ஒரு கவலை இருக்கும் அந்த கவலையை இன்னையோடு தூக்கி போடுங்க ஏன்னா நம்ம குரான் ஓதுறது ராகமாக பாட்டு படிக்கிற மாதிரி ஓதுனாதான் கரெக்டுன்னு கிடையாது பொருள் சிதைவு வராமல் தஜ்வீதில் தவறு வராமல் தஜ்வீது சட்டங்கள் இருக்குல்ல அதில் தவறு வராமல் யார் ஓதுறாங்களோ அவங்க வந்து கரெக்டாக குரான் ஓதுறாங்கன்னு தான் அர்த்தம் ஏன்னா நம்ம மஹ்ரஜில் தப்பு பண்ணோம் அப்படின்னா பொருளில் மாற்றம் வரும் தஜ்வீது ஓதுறது தஜ்வீதுனா என்ன இஹ்ஃபா பண்ணுறதுல இஹ்ஃபா இல்ஹார் பண்ணுறதுல இல்ஹார் இதெல்லாம் தவறு செஞ்சோம் அப்படின்னா அதான் தப்பே தவிர கிராத்து வரல அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய தவறே கிடையாது அது நீங்கள் வருத்தப்படவே தேவையில்லை ஆகையால் இன்ஷா அல்லாஹ் முதல்ல நீங்கள் வந்து மஹ்ரஜை கரெக்ட் பண்ணுங்கள் தஜ்வீதை கரெக்ட் பண்ணுங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதருக்கும் தனிப்பட்ட ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு திறமையை கொடுத்துருப்பான் அந்த குரல் திறமையை கொண்டும் அந்த குரல் வளத்தை கொண்டும் உங்களுக்குன்னு ஒரு கிராத்து வரும் அந்த கிராத்தை நீங்கள் வந்து பேணி ஓதுங்க கண்டிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் ஓதக்கூடிய குரானையும் நீங்கள் மனனம் பண்ணக்கூடிய ஹிஃப்லு சூறாக்கள் இருக்குல்ல அதனுடைய நன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டிப்பாக தருவான் நீங்கள் குரானை வந்து உங்களுடைய குரல் வரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்காக ஓதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹ் அதை வந்து மெய்மறந்து கேட்பான் இன்ஷா அல்லாஹ் ஏன்னா குரான் ஓதுறது அல்லாஹுக்கிட்ட உரையாடுற ஒரு விஷயம் அதனால் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வந்து முதல்ல மஹ்ரஜையும் தஜ்வீதையும் கரெக்ட் பண்ணுங்கள் அதுதான் மேனிட்டரி அதுதான் கட்டாயம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு